ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்பா அட் ஹோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரெமெடிலாம் கிடையாதுங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், இட்ஸ் அ பார்லர் ப்ராடக்ட் தான். நான் வந்து ரெகுலராக பார்லரில் போய் ஹேர் ஸ்பா பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் பட்ஜெட் குள்ளார கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஹேர் ஸ்பா ப்ராடக்ட்டை நான் வீட்டுக்கே வாங்கிட்டு நானே செல்ஃபாக யூஸ் பண்ணிப்பேன். அதனால என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கும். நம்மளோட கன்வீனியன்ட் டைமில் நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கோமோ அந்த சமயத்தில் நம்மளால் ஹேர் ஸ்பா பண்ணிக்க முடியும். அது எதுக்கான ஹேர் ஸ்பா நிறைய கைண்ட் ஆஃப் இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இந்த ட்ரைனஸ்க்கு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்குற ஒரு ஹேர் ஸ்பா தான் நான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். என்ன பிராண்ட் அப்படின்றதுல தான் விஷயமே இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸில் தான் நம்மளோட ரிசல்ட்டு அது சைட் எஃபெக்ட் இல்லாமல் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாரும் சொல்லலாம் பார்லரில் பண்ணுற அளவுக்கு இருக்குமா அப்படின்னு. பார்லரில் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளஷர் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதை மறுக்கவே முடியாது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டில் 80%, அதாவது ஹேருக்கு தேவையான ரிசல்ட் கிடைக்கும். ரிலாக்ஸேஷன் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து நம்ம வேறு யாராவது வீட்டில் இருக்கவங்க செஞ்சு விட்டாங்கன்னா அதுவும் கிடைக்கும். எப்படின்னு பார்த்துடலாமா? இதுதான் பயோலேஜ் நான் எடுத்திருக்கிறது, ஆலோவேரா இன்ஃப்யூஸ்டர். நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங் ஹேர் ஸ்பா நமக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு உங்கள் ஹேர் லென்த்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு க்ளீன் பவுலில் தேவையான அளவுக்கு ஹேர் மாஸ்க் எடுத்துக்கிட்டு, என் ஹேருக்கு இது போதுமான அளவுங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். என் ஹேருக்கு இந்த அளவுக்கு 2 ஸ்கூப் கிட்ட நான் எடுத்திருக்கேன், எனக்கு அது போதும். ஹேர் வந்து நல்லா ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டேம்ப் ஹேர், அதாவது ரொம்ப ட்ரை ஹேரில் இது யூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து ஆல்ரெடி நான் குளிச்சுட்டேன். பட் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறதுக்காக நான் வந்து ஹேரை வந்து நான் கொஞ்சம் நினச்சிட்டு வரேன். நினச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஹேரை வந்து வெறும்னே டேம்ப் பண்ணி கொண்டு வந்துருக்கேங்க. நான் நல்லா ஈரம் பண்ணிட்டேன். தலையை வந்து டேப்பில் நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷாம்பு வாஷ் பண்ணியிருக்கணும். நான் இன்றைக்கி மார்னிங் தான் ஷாம்பு வாஷ் பண்ணேன். அதனால வந்துட்டு நான் வந்து இப்போ வெறும்னே எங்கேயும் வெளியில் போகலை. அதனால நான் வந்து வெறும்னே ஹேரை வந்து திருப்பியும் ஈரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மற்றபடி நீங்கள் இது போடுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹேர் வாஷ், நல்ல ஒரு க்ளீன் ஷாம்பு போட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணி, முடியில் தண்ணி சொட்டக்கூடாது, ஆனால் முடியில் ஈரம் இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்ன ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ வேணும்னு எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதுவும் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இந்த அளவுக்கு ஈரம் இருக்கணும். இந்த அளவுக்கு ஈரம் வச்சுட்டு ஸ்கேல்பில் வந்துட்டு அப்ளை பண்ணாதீங்க. பட் மசாஜ் பண்ணும் போது பட்டா ஒன்றும் ஆகாது. ஆனால் ரிமைனிங் ரெசிடியூ எதுவும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி நல்ல தண்ணி நிறைய ஊற்றி அலசி, முடியல எந்த எக்ஸ்ட்ராஸும் இல்லாத அளவுக்கு அலசி எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோமா? நல்லா வந்து நான் ஹேர்லேருந்து கொஞ்சம் ரூட் விட்டுட்டு தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் வந்து ரூட்டில் போடணும்னு அவசியம் கிடையாது. இது லைக் ஹேர் டை நம்ம எப்படி அப்ளை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நம்ம வந்து கையிலையும் எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு ப்ரெஷ்ஷில் தான் நீங்கள் பண்ணணுன்றது கிடையாது. ஹேர்லேயும் எடுத்து, இது மெயினாக வந்து உங்களோட ஹேர் ரூட்டை தாண்டி வளர்கிற முடியிலேருந்து நுனி முடி வரைக்கும் இருக்கணும். ரூட்டோட ஸ்டார்டிங் கொஞ்சம் தள்ளி நம்ம ஒரு பிட் லைன் தாண்டிட்டு மெயினாக நம்மளோட ஹேரோட எண்டுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ நான் ரேண்டமாக தான் பண்ணுறேன், ஏன்னா நம்ம இப்போ மசாஜ் கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துக்கு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஹேரோட லென்த்துக்கு நம்ம தடவை போகிறோம். அதுக்கு வந்து கை தாங்க பெஸ்ட்டு. எடுத்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்க. நல்ல ரூட்டுக்கு இது மட்டும் இல்லை, நம்மளோட ஹேர் எண்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இது வந்து டெய்லி பண்ணக்கூடாது.
மந்த்லி ட்வைஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் நம்ம வேணும் அப்படின்றது பண்ணலாம். உங்களுக்கு இப்பே தெரியும் முடி எவ்வளோ மேனேஜபிளாக மாறிட்டு வருது. இவங்க கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஹேர் ஃபாலுக்கு, ஃப்ரிஸினஸ்க்கு, ஹேர் ட்ரைனஸ்க்கு. எனக்கு வந்து எப்போவுமே ட்ரை ஹேர், எனக்கு ஃப்ரிஸி ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக. பட் ரொம்ப ட்ரை ஆகுறதுனால முடி வந்து எனக்கு ஃப்ரிஸி ஆகிற மாதிரி இருக்கும். ட்ரைனஸ் கம்மி பண்ணாலே நமக்கு ஃப்ரிஸினஸ் வராது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் வேணும். என் ஹேருக்கு 2 ஸ்பூன்றதே ஜாஸ்தி தான். பட் நான் நல்லா தாராளமாக போட்டு எனக்கு அது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஹேர் கேராக இருக்கணும்னு நான் நினைப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக போடுறத விட நல்லா போட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணவே வேண்டியது இருக்காது. அவ்வளோ ஒரு மாய்ஸ்சராக இருக்கும். ஹேர் வந்து உங்களுக்கு நல்லா ஹைட்ரேட்டடாக ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து எனக்கு இப்போ ஹேர் ஃபால் இருக்குது. அது வந்து எதனாலனா எங்கள் வீட்டில் வந்து சால்ட் வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் வந்து கொஞ்சம் இங்கெல்லாம் வந்து சால்ட்டியாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு இதே கார்பரேஷன் வாட்டராக இருந்தால் இன்னும் முடி எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா நாங்கள் குளத்தூரில் இருக்கும்போது நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெட்ரோ வாட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என் ஹேர் ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு இந்த தண்ணி வந்து அடாப்ட் ஆகும் என்னோட ஹேர் வந்து. இப்போ வந்து ஒரு ஜென்டில் மசாஜ் நம்மளே நமக்கு செல்ஃபாக கொடுத்துக்கணும். தன் கையே தனக்கு வழி அப்படின்ற மாதிரி. நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பார்லரில் பண்ணும்போது உங்களுக்கு கை வலிக்காது. அடுத்தவங்க பண்ணி விட்டா நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்ல இந்த விஷயம். பட் இட்ஸ் ஓகே. ஒரு சில விஷயம் நமக்கு எல்லாமே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வேணும். ஹேரையும் நம்ம கேர் பண்ணணும், நமக்கு டைமும் சேவ் ஆகணும். அப்படின்னா வந்து ஏதாவது ஒன்று நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும்.
எவ்வளோ மேனேஜபிளாக இருக்குல்ல ஹேர். பட் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்க ஹேர் வந்து நமக்கு ஹேர் ஃபால் இருக்கும் இல்லையா, ஜென்ரலாக நம்மளோட ஹேர் ஃபாலில் இருக்க ஹேர் வந்து வெளியில் வரதான் செய்யும், பயப்படாதீங்க. இப்போ எனக்குமே வந்துருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பர் டயட் எல்லாம் எடுத்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஒர்க் டென்ஷன் எல்லாம் இல்லாமல் இருந்தோம்னாலே உடம்புல பாதி நோய் இருக்காது. நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்புறமா என் ஹேர் எவ்வளோ குட்டி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஸ்மூத்னிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ரிசல்ட். இது வந்து என்னோட ஃபேவரட் ஹேர் மாஸ்க்குன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சலூனில் போயிட்டு எனக்கு டைம் கொடுத்து நான் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓவராலாக நமக்கு எக்ஸஸாக அந்த நார்மல் ஹேர் ஃபால் இருக்கும்ல, அது வரதான் செய்யும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. இதில் இது வந்து உங்களுக்கு ஹைட்ரேட்டிங் இதுதான். இது வந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா உங்கள் தலையை ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு இப்போ வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். 10 மினிட்ஸ் ஆகட்டும். ஃபைனலாக ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட ரிசல்ட்டு. இது நான் பின்னாடி காட்டுறேன். எவ்வளோ நல்லா இருக்குல்ல, ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்குங்க. 3 days வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலனாலுமே உங்களோட ஹேரில் இருக்க அந்த மாய்ஸ்சர் வந்து குறையாது. ரொம்ப நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பயோலேஜோட ஹேர் கேர் ஸ்பா தான் நான் வாங்கியிருக்கேன். அல்ட்ரா ஹைட்ரா சோர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இதுதான் அந்த ஆலோ மாஸ்க். இது ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இது பார்த்திங்கன்னா 500 grams வந்து 630 rupees கிட்ட எம்ஆர்பி வருது. பட் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் போச்சுன்னா எனக்கு வந்து அரௌண்ட் 500 கிட்ட நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு பாட்டில் வந்துட்டு எனக்கு 3 to 6 months வரைக்குமே நான் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவேன், ஆர் மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுவேன். இப்போ வின்டரு அந்த மாதிரி சமயத்தில் ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் இல்லையா, அப்போ வந்து வீக்லி நான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பேன். இது நான் இன்றைக்கி நேற்றுக்கு வாங்கி ரிவ்யூ பண்ணலைங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் 2018 நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வீட்லேயே தான் நான் செல்ஃபாக பண்ணிக்கிறேன் ஹேர் ஸ்பா பொறுத்த வரைக்கும். எனக்கு எந்த விதமான டேண்ட்ரஃப் ப்ராப்ளமோ எதுவுமே வரலை. பட் அதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்கேல்ப்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் என்ன தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்கனாலுமே, கண்டிஷ்னர் ஆனாலும் சரி, ஹேர் ஸ்பா க்ரீமாக இருந்தாலும் சரி, எந்த ரெசிடியூவும் அதில் இல்லாமல் மிச்சம் எதுவுமே நம்ம ஸ்கேல்ப்பில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இதோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருக்கா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்காவது தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வாங்கி செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேரை நீங்களும் லவ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம லவ் பண்ணாமல் வேறு யார் நம்மளை லவ் பண்ண போகிறாங்க? நமக்கான டைமை நம்ம தான் எடுத்துக்கிட்டு நம்மளை செல்ஃபாக கேர் பண்ணிக்கணும், லவ் பண்ணிக்கணும். ஓகே, நான் இன்னொரு ப்ராடக்ட் ரிவ்யூவோடு உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye, tata.